அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் சார்ந்து சீட் ப்ரெடிக்டர் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில குறிப்பிட்ட கல்லூரிகளில் உங்களுடைய ரேங்க்கை கம்பேர் பண்ணி எந்த ரேங்க்குக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எந்த ரேங்க் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு முக்கியமான டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதில் குறிப்பிட்ட ரேங்க் எல்லாமே உங்களோட ஜென்ரல் ரேங்க். அவங்க அந்த டேட்டாவில் ஜென்ரல் ரேங்கை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் கம்யூனிட்டி பிரிவுக்கு கீழே வருது, பட் ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கு தான். இது நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் திருப்பி கேட்குறதால அதை எடுத்த உடனே தெளிவுபடுத்திடுறேன். இன்றைக்கி பார்க்க போகிற காலேஜ் டிசிஇ என்று அழைக்கப்படுகிற தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில். இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸையும் ஐ திங்க் இதில் 13 பிரான்ச்சஸ் மொத்தம் இருக்குது. ஒரு பிரான்ச் லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதையும் சேர்த்து இன்றைக்கி எல்லா பிரான்ச்சஸுக்கும் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற பிரான்ச் சிவிலில் அதனோட கோடு சிஇ. ஓப்பன் கேட்டகரியில் 5635 ரேங்க்கு கிடைக்குது. ஆனால் 7797 வரைக்குமே நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 8373க்கு கிடைக்குது. பட் 11009 ரேங்க் வரைக்கும் தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரையிலும் 7813க்கு கிடைக்கும். 13670 வரைக்குமே கூட கிடைச்சிருக்கு, சாய்ஸ் லிஸ்ட்டில் போட்டு வைக்கலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 9346 ரேங்க்கு கிடைக்கும். ஆனால் 12164 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 16437க்கு கிடைக்கும். ஆனால் 24954க்கு ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததையரை பொறுத்தவரையிலும் 23254க்கு கிடைக்குது. ஒரு வருஷம் 49272 கூட கிடைச்சிருக்கிறதால சாய்ஸ் லிஸ்ட்டில் அது வரைக்குமே போட்டு வைக்கலாம். எஸ்டியை பொறுத்தவரையிலும் 9333ங்கிறது கண்டிப்பாக ஷூர் பட் இது ரொம்ப குறைவு. ஒரு வருடம் 73605க்கே கிடைச்சிருக்கு. அதனால் அது வரைக்கும் தைரியமாக எஸ்டியில் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. டிசியில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் இசிஇ, கோடு இசி. ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 2349 ரேங்க்கு கிடைக்குது. 2567 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 2799க்கு கிடைக்குது. 3737 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரையிலும் 4599க்கு கிடைக்குது. 6070 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 5203 ரேங்க்கு கிடைக்குது. 7503 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 12781க்கு கிடைக்குது. ஆனால் 15629 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததையரை பொறுத்தவரையிலும் 37682 ரேங்க்கே கிடைக்குது. பட் 41087 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்டிங்கில் தைரியமாக போடலாம். எஸ்டி கேட்டகரியில் கடந்த காலத்தில் இந்த பிரான்ச்சில் அலாட்மெண்ட் கிடையாது. தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரான்ச் ட்ரிபிள் செல்ஃப் சப்போர்ட், கோடு இஒய். இதில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 5613க்கு கிடைக்குது. ஆனால் 6413 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 5955க்கு கிடைக்குது. ஆனால் 7662 வரைக்குமே நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரையிலும் 8319 ரேங்க்கு கிடைக்குது. சம்டைம்ஸ் 11285 வரைக்கும் கிடைச்சிருக்கிறதால சாய்ஸ் லிஸ்ட்டில் அது வரைக்குமே நீங்கள் போட்டு வைக்கலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 10868 ரேங்க்கு கிடைக்குது. ஆனால் 12334 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 36402க்கு கிடைக்குது. 39955 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததையரை பொறுத்தவரையிலும் 56309க்கு கிடைக்குது. 86414 வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்டியை பொறுத்தவரையிலும் 77784க்கு கிடைக்குது. அதே கேட்டகரி ரேங்கில் தான் அப்பர் லோயர் ரெண்டுமே. சரி, டிசியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரான்ச் சிவில் செல்ஃப் சப்போர்ட், கோடு சிஎன். இதில் ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா 10208 வரைக்கும் கிடச்சிருக்கு. 12721 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 11632க்கு கிடைக்குது. 15155 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரையிலும் 13000க்கு கிடைக்குது. 15984 வரைக்கும் ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 16560க்கு கிடைக்குது. 22818 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போடலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 40237க்கு கிடைக்குது. 46197 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி அருந்ததியரில்
52,855க்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் ஒரு வருஷம் 81,717க்கு கூட கிடைச்சிருக்கிறதால அது வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்டியை பொறுத்தவரையிலும் 78,399க்கு கிடைக்குது. 87,954 வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போட்டு வைக்கலாம். இதற்கு அடுத்ததாக டிசி மதுரையில் நம்ம பார்க்க போகிற பிரான்ச் மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட், கோடு வந்து MF. இதில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா 7,034க்கு கிடைக்குது. 8,396 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரைக்கும் 8,539க்கு கிடைக்குது. 11,469 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் 8,280க்கு கிடைக்குது. 11,333 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரைக்கும் 12,548க்கு கிடைக்குது. 17,477 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 36,512க்கு கிடைக்குது. 42,718 வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததையரை பொறுத்தவரைக்கும் 56,933க்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வருஷம் 70,485 வரைக்கும் கிடைச்சிருக்கிறதால நீங்கள் தைரியமாக அந்த ரேங்க் வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்டியில் கடந்த காலங்களில் இந்த பிரான்ச்சில் அலாட்மெண்ட் கிடையாது. டிசி மதுரையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்கிற ப்ரெஸ்டீஜியஸ் பிரான்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இதனோட கோடு வந்து சிஎஸ். ஓசி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 1,769க்கு கிடைக்குது. 2,058 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரைக்கும் 2,719க்கு கிடைக்குது. 2,991 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் 4,378க்கு கிடைக்குது. 5,342 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எம்பிசி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 5,308க்கு கிடைக்குது. 5,914 வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 14,491க்கு கிடைக்குது. 23,395 வரைக்குமே ரேஞ்ச் அவைலபிள்ங்கிறதால நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடலாம். எஸ்சி அருந்ததையரை பொறுத்தவரைக்கும் 11,575க்கு கண்டிப்பாக கிடைக்குது. பட் ஒரு வருஷம் 31,626லாம் கிடைச்சிருக்கிறதால அந்த ரேஞ்ச் வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடுங்க. எஸ்டி பொறுத்தவரைக்கும் 35,357க்கு கிடைக்குது. ஒரு சின்ன வித்தியாசத்தில் 35,442 வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரான்ச் மெக்கட்ரானிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட். இதனோட கோடு வந்து MG. இதில் ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 7,610 ரேங்க்கு கிடைக்குது. 7,984 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரைக்கும் 9,255க்கு கிடைக்குது. 9,856 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் 10,184க்கு கிடைக்குது. 14,054 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எம்பிசி கேட்டகரியில் 15,536க்கு கிடைக்குது. 19,387 வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 36,097க்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் 49,613 வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததையரை பொறுத்தவரைக்கும் 48,584க்கு கிடைக்குது. ஆனால் ஒரு வருஷம் பெரிய வித்தியாசத்தில் 98,713 கூட கிடைச்சிருக்கிறதால தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் அது வரைக்குமே போடுங்க. எஸ்டி கேட்டகரியில் கடந்த காலங்களில் இங்கே வந்து அலாட்மெண்ட் இந்த பிரான்ச்சுக்கு கிடையாது. இப்போ தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரான்ச் மெக்கானிக்கல். இதனோட கோடு ME. ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 4893க்கு கிடைச்சிருக்கு. ஆனால் 5951 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரைக்கும் 5480க்கு கிடைச்சிருக்கு. 7514 வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் 8,066 கிடைச்சிருக்கு. 8,235 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரைக்கும் 8,265 கிடச்சிருக்கு. 11,822 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 24,170 கிடச்சிருக்கு. 29,452 வரைக்குமே தைரியமாக ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரில் 28,388க்கு கிடைக்கும். ஒரு வருஷம் 52,829 வரைக்கும் கிடச்சிருக்கிறதால அது வரைக்கும் இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடுங்க. எஸ்டியில் கடந்த காலத்தில் இந்த பிரான்ச்சில் அலாட்மெண்ட் எதுவும் கிடையாது. இனி நம்ம டிசி தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரான்ச் EEE. இதனோட கோடு வந்து EE. ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 3,738க்கு கிடைக்குது. 4,302 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரைக்கும் 4,780க்கு கிடைக்குது. 5,753 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசிஎம் பொறுத்தவரையிலும் 7,313க்கு கிடைக்குது. 7,449 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எம்பிசி கேட்டகரிக்கு 6,997 ரேங்க்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் 9,316 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 18,847க்கு கிடைக்குது. 22,791 ரேங்க் இருக்கிற வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போடலாம். எஸ்சி அருந்ததியரில்
40,234க்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரு வருஷம் 91,141க்கெலாம் கூட கிடைச்சிருக்கிறதால தைரியமாக அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் லோயர் அப்பர் ரெண்டுமே ஒரே ரேங்க் தான். 46,859 அந்த ரேங்க்கு இந்த பிரான்ச் கிடைக்குது. டிசி மதுரையில் நம்ம அடுத்ததை பார்க்க போகிற பிரான்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட். கோடு வந்து சிஎம். ஓசி கேட்டகரியில் 2,926 ரேங்க்கு கிடைக்குது. 3,292 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசி கேட்டகரியில் 3,278க்கு கிடைக்குது. 4,308 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசிஎம் கேட்டகரியில் 6,313 வரைக்கும் கிடைக்குது. ஆனால் 7,932 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போட்டு வைக்கலாம். எம்பிசி கேட்டகரியில் 7,728க்கு கிடைக்குது. 8,525 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்சி கேட்டகரியில் 23,678க்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் 38,378 வரைக்குமே நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரில் 39,920க்கு கிடைக்கும். ஆனால் 48,63 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்டி கேட்டகரியில் 47,464க்கு கிடைக்குது. ஆனால் 55,432 வரைக்கும் ரேங்க் இருக்கிறவங்க தைரியமாக நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. இதற்கு அடுத்து நம்ம டிசி மதுரையில் பார்க்க போகிற பிரான்ச் இசிஇ செல்ஃப் சப்போர்ட். கோடு வந்து இஎம். இதில் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 3,958 ரேங்க் கிடைக்குது. 4,192 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடலாம். பிசி கேட்டகரியில் 4,715க்கு கிடைக்குது. 4,861 வரைக்கும் போடலாம். பிசிஎம்மில் 5,883க்கு கிடைக்குது. 7,645 வரைக்கும் போடலாம். எம்பிசி கேட்டகரியில் 9,103க்கு கிடைக்குது. 9,492 வரைக்கும் நீங்கள் தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி கேட்டகரியில் 28,512க்கு கிடைக்குது. 33,557 வரைக்குமே தைரியமாக நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 58,520க்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் 76,436 வரைக்குமே நீங்கள் தைரியமாக போடலாம். எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் அப்பர் லோயர் ரெண்டு ஒரே ரேங்க் தான். 95,816 இதை தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டிசி மதுரையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட். கோடு வந்து ஐஎம். இதில் ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 4,132க்கு கிடைக்குது. ஆனால் 5,276 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 5,010க்கு கிடைக்குது. 5,935 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம் பொறுத்தவரையிலும் 7,338க்கு கிடைக்குது. 8,018 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரை 9,673க்கு கிடைக்குது. 11,741 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போடலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 35,220க்கு கிடைக்குது. ஆனால் 47,865 வரைக்கும் ரேங்க் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 64,582க்கு கிடைக்குது. ஆனால் 79,009 வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்டி கேட்டகரியில் 50,185க்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் ஒரு வருஷம் 76,571க்கே கிடைச்சிருக்கிறதால தைரியமாக நீங்கள் அந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. அது சேஃப். சரி, நிறைவாக இந்த பிரான்ச் இது 2020 லாஸ்ட் இயர் தான் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரான்ச். அதனால் பெரிய கம்பேரிசன் கிடையாது. லாஸ்ட் இயர் ரேங்கை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் சிஎஸ்பிஎஸ்ங்கிற செல்ஃப் சப்போர்ட் பிரான்ச். இதனோட கோடு வந்து CW. இது ஓசியை பொறுத்தவரையிலும் 4,316க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. பிசியை பொறுத்தவரையிலும் 5,551க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. பிசி முஸ்லீமில் 11,144க்கு கிடச்சிருக்கு. எம்பிசியை பொறுத்தவரையிலும் 12,140க்கு கிடச்சிருக்கு. எஸ்சியில் 38,360க்கு கிடச்சிருக்கு. எஸ்சி அருந்ததியரில் 51,425க்கு கிடச்சிருக்கு. எஸ்டியில் லாஸ்ட் இயரில் இந்த பிரான்ச்சில் அலாட்மெண்ட் கிடையாது. மதுரை தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அட்டானமஸ் காலேஜில் இருக்கிற 13 பிரான்ச்சஸையும் விரிவாக பார்த்தோம். இதில் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ங்கிறது லாஸ்ட் இயர் அறிமுகப்படுத்தப்பட்ட புது பிரான்ச்சு. நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி இதில் சொல்ல இருக்கிற ரேங்க் எல்லாமே உங்களோட ஜென்ரல் ரேங்கோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். உங்கள் கம்யூனிட்டி பிரிவுக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது உங்கள் ஜென்ரல் ரேங்க்கு. அண்ட் நான் ஃபஸ்ட் காலத்தில் போட்டிருக்கிறது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. செகண்ட் காலத்தில் போட்டிருக்கிறது அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். அப்படிங்கிறது தான் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த கல்லூரிகள்னு நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.